அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. உன் கண்கள் பார்க்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். தேவனுடைய பிள்ளையிலே வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்து உயிரோடிலிருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவரை இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம் திட்டமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அதை குறித்தான் 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே காயு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சீசனுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறத பார்க்குறோம்.
பாருங்க, நீங்கள் வந்து சொல்லும்போது இது ஆங்கிலத்தில் பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். செழிப்பும் அங்கே வந்திருக்கு, ப்ராஸ்பரஸ்ன்ற அந்த வார்த்தையும் சொல்கிறாங்க. நாம் கண்டிப்பாக ஒரு செழிப்போடு வாழ்வது கர்த்தருடைய சித்தம். சுகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நல்ல நீடி ஆயுளோடு, நல்ல பலத்தோடு, சுகத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைனாவே ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்ல வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ செழிப்பு தேவ சித்தமானால் அநேகர் ஏன் செழிப்பாக வாழவில்லை? குறிப்பாக வந்து நான் சொல்கிறது பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனை. அவங்க வந்து இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் இல்லை, ஆண்டவராக ஏற்றுட்டு அவங்க ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலை. அவங்க வாழ்க்கையில் நிறையா தரித்திரம், நிறையா பிரச்சனை, நிறைய பிரச்சனையோட மக்கள் வாழ்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஏன் வந்து அவர்கள் செழிப்பாக வாழவில்லை, ஏன் வாழ முடியாமல் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த செழிப்பே வந்து கடவுளுடைய சித்தம் இல்லைன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்கள், சில இடங்களில் போதிக்கிறாங்க. போதனையே எப்படி இருக்குன்னா, வந்து கையில் பணம் இருந்தாவே நம்ம வந்து ஒரு பெரிய பாவின்ற மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு. பணம் இருக்கக்கூடாது, பணம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம், நம்ம வந்து பாவம் செஞ்சுருவோம், நம்ம வந்து அதாவது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்லாம் அநேகர் நம்புகிறாங்க. நல்ல கவனிங்க, இது வந்து முழுக்க ஒரு தவறான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போக முடியும் அப்படின்லாம் பாருங்கள் சிலர் வந்து போதிக்கிறார்கள். இது முழுக்க வேதத்துக்கு புறம்பான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதத்திலே 120% வந்து பொருளாதாரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு, செழிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசுவை நிறையா பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க பணம் வேணாம், எனக்கு வந்து எதுவுமே வேணாம், பொண்ணு பொருள் எதுவுமே வேணாம், நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போனேன்னு சொல்லி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். யோபு சொன்ன மாதிரி அநேகர் என்ன பண்ணுறாங்க, நிர்வாணியாக வந்தேன், அவர் பாருங்கள் ரொம்ப துக்கத்தில் பேசிகிட்டு இருக்காரு. நம்மலாம் எந்நேரமும் துக்கத்தில் வாழ்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் யோபு வாழ்ந்த காலத்தை விட நல்ல காலத்தில் வாழ்கிறோம். யோபுவுக்காக சிலுவையில் அடிக்கப்படலை, ஆனால் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மறித்து நம்மளை மீட்டெடுத்து பாருங்கள். அவரே சொல்கிறார், என் தாசனா யோபின் மீது கவனம் என்னது, நீ வந்து உன் கண்ணை வச்சன்ற மாதிரி கவனம் வைத்தாயன்றாரு. ஆனால் நம்ம தாசர்கள் கிடையாது, நம்மலாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து எப்படி பேசணும் அப்படின்னா பாருங்கள், வேதம் சொல்லுது. பாருங்கள், எடுங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். என்ன சொல்கிறாரு? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு மனுஷன் மேலே இருந்தால் கண்டிப்பாக அவர் ஐஸ்வர்யமான இருக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு மனுஷன் மேலே இருக்குனாவே கண்டிப்பாக அவர் எப்படி இருப்பார், கையில் பணங்காசு இருக்கணும். அவர் எதாவது சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டம். இருக்கிறதுல அவர் சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இருக்கிறதுலையே இந்த பொருளாதார செழிப்பு தான் ரொம்ப ஈஸியாக வந்து விசுவாசம் வாங்கிடலாமா பாருங்கள். பொருளாதார செழிப்பு தான், பணம் தான் பாருங்கள் ஈஸியாக நம்ம விசுவாசத்தை வாங்கிடலாம். அவர் சொல்கிறாரு, பணத்தவே உங்களால் வாங்க முடியல, அப்புறம் என்னத்தை தான் நீங்கள் உங்களால் வாங்க முடியுன்றாரு. எனக்கு ரொம்ப இது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்கள் பணம் தான் ரொம்ப பெருசாக பேசுவாங்க பாருங்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், அந்த ஊழியக்காரு, பணம் தாங்க ரொம்ப ஈஸியான ஒரு வழி, ரொம்ப ஈஸியாக கேட்டோன்னு கொடுத்துருவார் ஆண்டவர், அதுக்கே அவங்கள கஷ்டப்படணும் அப்படின்றாரு. ஆனால் அநேகர் என்ன பண்ணுறாங்க, பணம் இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க. பணத்தை வந்து பாருங்கள் கர்த்தர் கொடுப்பாருன்ற அந்த விசுவாசம்லாம் பெரிய அளவில் மக்களுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நிறையா விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ரொம்ப இந்த பண விஷயங்களில் ரொம்ப பயங்கரமாக வீக்கில் இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஒரு காரணம்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் வந்து வசனம், இந்த வசனத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவில்லை, அதுதான் முக்கியமான காரணமே. சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்னா அவரால் அன்றி வேறு யாராலையும் பணத்தை கொடுக்கவே முடியாது அப்படின்றாரு. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் அப்படின்னா பணம் வர்றதுனால வந்து நமக்கு ஒரு நாளும் எந்த ஒரு வேதனையும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல்
இவர்களுக்கு இன்னும் சில சத்தியங்கள் விளங்கலை. நம்ம யார், நம்ம வந்து பாருங்க முன்னால் நம்ம பாவத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், வியாதியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பயங்கரமான சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு அவருடைய விலையில பெற்ற ரத்தத்தை சிந்தி, கல்வாரி சிலுவை நமக்காக சிந்தி நம்மளை பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாத்துலேருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. மீட்டெடுத்து இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளை வேதம் என்ன சொல்லுதுன்னா, எடுங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என்ன சொல்கிறாரு? அப்போ நம்ம யாரா? ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் நாம் இருக்கிறோம். இப்போ ராஜாக்களாக இருந்துக்கிட்டே பிச்சைக்காரனமாயும் வாழ்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? அதாவது ஒரு ராஜானா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவருக்கு நல்ல வசதியாக இருப்பார், பணிவிடி ஆட்கள் இருப்பாங்க, அவர் சொன்னார்னா நடக்கும். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு ராஜாவுனா ஒரு ராஜாவுடைய பிள்ளைனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்லா இருப்பாங்க. நீங்கள் பொதுவாக எடுங்களேன், நல்ல பணக்காரருடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க வாட்டு காரில் போகிறாங்க, கார்லேயே வர்றாங்க, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாங்க அப்பா அம்மா. நிறைய பாருங்கள், அம்மா அப்பாக்கிட்ட நிறைய பணம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. நிறைய அவங்களுக்கு என்ன உடனே ஆர்டர் போட்டால் உடனே கிடச்சிருது இல்லையா? அவங்க போய் யார்கிட்டையும் கையை எந்திட்டு நிற்கிற மாதிரி இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த உலக பிரகாரமாக சில காரியங்களை செய்கிறாங்க உலக மக்களே. அவங்களே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு நல்லா செய்யும்போது, நம்மளை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், நம்மளை ராஜாக்களும் ஆசாரியார்களுமாய் ஆக்கின தேவன், அவருடைய பிள்ளைகளை நம்ம ஒரு ஒன்றுமில்லாத நிலைமையில் வாழ்கிறதை அவர் ஒருபோது விரும்பவே மாட்டார். ஒரு நாள் அவர் பாருங்கள் அப்படிப்பட்ட விருப்பத்தை உடையவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம எப்படி இருக்கணும், ஒரு ராஜாவை போல, ஒரு ஆசாரியனை போல. ஒரு ராஜானா பாருங்கள், அவனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, எவ்வளவு என்னென்னமோ செய்கிறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க, பணிவிதி ஆட்கள் வச்சுருக்காங்க, ஒரு சொன்னால் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க, ராஜாக்களாக இருக்கிறீங்க, ஆசாரியர்களாக இருக்கிறீங்க. அங்கே அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரா, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி, ஏன்னா அது பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மளை அப்படி நிறுத்தியிருக்காராம். பிதாவாகிய தேவனே நம்மளை எப்படி பார்க்குறாரா, ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் நம்ம பார்க்குறாருன்னா, அவருடைய பிள்ளைகளாகி நம்ம எப்படி இருக்கணும், ராஜாவை மாதிரி வாழணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படணும். அநேகருக்கு ராஜாவை மாதிரி வாழன்ற பேர் தான் ராஜான்னு வச்சுருக்கு இல்லையா? நல்ல வேளை நம்மளுக்கு ரசிக்கப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க, ராஜா மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆள்கள்லாம் இருக்குது பாருங்க, ராஜான்னு பேர் வச்சிருக்கிறத தவிர ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஆளுக்கு ரசிக்கப்பட்ட பிறகாத அந்த ராஜான்றதவோ அந்த பேரை, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா, பேர் மட்டும் ராஜா இல்லைங்க, கண்டிப்பாக இயேசுவே என்னை ராஜா வாங்கியிருக்காரு ஒரு ரத்தத்தினால இல்லையா? அப்போ அநேகர் என்ன நினச்சிடறாங்க பாருங்கள், ராஜான்ற பேரோட போயிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ராஜாக்களாகவே இந்த உலகத்தில் வாழணும்னு சொன்னால் கர்த்தருடைய விருப்பம். அப்போ ராஜாக்களாக வாழணுன்றதான் கர்த்தருடைய விருப்பம். அப்படின்னா நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினார் என்று சொன்னால், அப்போ ராஜா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், நல்ல ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு ஆளாக இருக்கணும். சில நேரங்களில் இந்த ராஜாவை மாதிரி, அதாவது கோடீஸ்வரன்லாம் பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களால இந்த உலகத்தில் என்ன பண்ணால் அப்படி வாழ முடியல. ஏன்னா அவங்க ஒன்றும் ரசிக்கப்படலை, அவங்க மனம் திரும்பாத ஒரு ஆட்கள், அவங்களுக்கு அந்த பேருக்கு அந்த இதுக்கு சம்மந்தமேலாம் வாழ்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ராஜான்னு பேர் இருக்க இல்லையோ, ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் எல்லாருமே ராஜாக்கள்னு. நம்மளை எல்லாரும் எப்படி சொல்கிறார் ஆண்டவரே, ராஜாக்கள். நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். அப்போ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மளை ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த ராஜாவுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறபடினாலே அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்காளர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி நம்ம இந்த பாருங்கள், இந்த பொருளாதார விஷயங்களில் குறிப்பாக செழிப்பாக வாழ்றதுல எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நான் ராஜாவுடைய பிள்ளை,
நான் ராஜா, நான் எப்படி வாழ போகிறேன்? ராஜாவாக இந்த உலகத்தில் வாழ போகிறேன். என்னுடைய நாம் வாழ்கிற வாழ்க்கை, நல்ல நல்ல உணவு, நல்ல உடைகள், நல்ல இருப்பிடம் எல்லாமே ஒரு ராஜாவை மாதிரி வாழக்கூடிய அளவுக்கு என்னை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசிக்கும் போது அதை என்ன செய்கிறார்? ஆண்டவரே நிறைவேற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு என்ன ஆயிருதுன்னா, நம்ம ராஜாவுடைய பிள்ளைகள்ன்ற அந்த ஒரு வெளிச்சனால தான் உங்களுக்கு ரொம்ப பேர் கவலை வந்துடுது. கவலையவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் கவலைப்பட்டுட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, அந்த கடங்கானருக்கு என்ன பதில் சொல்கிறது, இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது. ரொம்ப பேருக்கு தூக்கமே வரமாட்டுது. தூக்கம் வரலைன்னா என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக கவலை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதோ சம்திங் பிரச்சனை, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கவலை ரொம்ப ஓவராகி போகுது. எடுங்க, நீ மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுங்க, 6ஆம் அதிகாரம் எடுங்க, 6ஆம் அதிகாரம் அப்படி திரும்புங்க. 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவள் அல்லவா? என்ன சொல்கிறாரு? அநேகருக்கு இந்த சாப்பாட்டை குறித்து தான் பெரிய பிரச்சனை. சில அம்மாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்னு பிரச்சனை. கவலையை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது, என்ன காய் வைக்கிறது, நேத்தான அது வச்சோம், இன்றைக்கி என்ன பண்ணுறது, இதுக்கு உட்காந்து 2 மணி நேரம் யோசிக்கிறது. இதெல்லாம் இப்போ போட்டுட்டு யூடியூப்பில் போய் இன்றைக்கி என்ன புதுசாக ஆரம்பிப்பா அப்படின்னு போய் உட்காந்து பாருங்கள். அந்த சாப்பாடு செய்கிற குதி சில ஆளுக்கெல்லாம் கவலை வந்துடுது பாருங்கள். என்ன வருது, எல்லாமே இருக்கும் அவங்க வீட்டில். சிலருக்கு சில வீட்டில் சில காரியங்கள்லாம் இல்லாமல் இருக்கும், அது ஒரு பக்கம் கவலை. இன்னும் சிலருக்கு எல்லாமே இருக்கும், இருந்தாலும் கூட என்ன சமைக்கிறன்ற ஒரு மாதிரி கவலை. இப்படி சிலருக்கு தேவையில்லாத கவலையெல்லாம் இருக்குது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தோடு. அவர் என்ன சொல்கிறாரு? சாப்பாட்டை குறித்து இப்படிலாம் இருக்கிறீங்களே, ஆனால் சாப்பாடை விட உங்களுடைய ஜீவன், உங்களுடைய உயிர் எவ்வளோ முக்கியமானது கவனிச்சிங்களா? அதவே அவர் கொடுத்துருக்காருன்னா இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவர் என்ன பெரிய விஷயமா? அடுத்து சொல்கிறாரு, எவ்வளோ அழகான சரீரத்தை நம்ம கொடுத்துருக்கார் ஆண்டவர், எவ்வளோ நல்லா நம்மளை வச்சுருக்கார், நல்ல சுகத்தோட நல்ல பலத்தோட. ரொம்ப பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும்போது நம்ம ஜம்மு நீங்கள் உட்காந்துருக்கோம் சர்ச்சில், எவ்வளோ நல்ல சுகத்தோட நம்ம பலத்தோட நல்லா இருக்கிறோம், இருக்கமா இல்லையா? இருக்கோம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கும் போது ஒரு ட்ரெஸ்ஸாக கொடுக்க மாட்டாரா? நல்லா கொஞ்சம் ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அப்படியே ஒரு சிலருக்கு குழப்பம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, பாருங்கள் பறவையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அழகா என்ன பண்ணுது, எங்கே வேணாலும் சாப்பிடுது, அது விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, அது பாட்டு சாப்பிடுது. ஆனால் அவைகளை விட நீங்கள் யார்? நீங்கள் விசேஷத்தவர்கள் அல்லவா? ஏன்னா நீங்கள் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க, நீ தேவனுடைய பிள்ளைங்க, உங்களுடைய தேவையை நான் சந்திக்கிறது ரொம்ப நிச்சயன்றார். அப்போ அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன உடுத்தி கொள்ளணுன்ற ஒரு சிலருக்கு ரொம்ப பிரச்சனை. அது இல்லை இது இல்லைன்னு ஒரு மாதிரி சிலராக சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். நான் சொல்கிறேங்க, யாராவது ஏதாவது இல்லைன்னாங்கன்னா அவன்கிட்ட ஏசு இல்லைன்னு அர்த்தம். முதல்ல ஏசு இருந்தாலுமே எல்லாமே வந்துடும். ஏசு இருந்தும் நம்ம பேருக்கு இல்லைன்னா அந்த ஆளுக்கு சத்தியத்தை குறித்து அறிவில்லைன்னு அர்த்தம். என்னது? ஏசு இல்லை, அது ரட்சிக்கப்படாதாலே. ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்லை, அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தால் அவங்களுக்கு இன்னும் சத்தியத்தை குறித்த அறிவில்லை. என்ன அறிவில்லை? நான் ராஜா ராஜாக்களையும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் என்று தேவன், நான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஒரு முறை கெனதியின் ஒரு பெருப்பிரசங்கியார், அவருடைய புத்தகங்களாம் ரொம்ப நாளாகவே நான் வாசிப்ப உண்டு. எனக்கு முன்னால் அவருடைய புத்தகங்கள், நான் சிறுவனாக இருக்கிற காலங்கள்லேயே, ஒரு 17 வயசு அந்த மாதிரி காலங்கள்லேயே அமெரிக்காவில் இருந்து அந்த மேகசின் எனக்கு அனுப்புவார். அவர் ரொம்ப கொஞ்சம் அந்த மாதிரி அந்த மேகசின்லாம் வரும். வேர்ட் ஆஃப் ஃபெய்த்னு ஒரு மேகசின், நல்ல அருமையான பிரசங்கியார். அவர் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரோ, அவருடைய மகனை குறித்து கேட்டார். மகன்கிட்ட சொன்னாராம், பாருங்கள் எல்லா ஊழிய வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு, அவங்க டிவியில் நிறைய பேசுகிறாங்க, உலகம் முழுதும் அவருடைய ஊழியங்கள் நடக்குது. அப்போ அவருடைய மகன் ஜூனியர் ஹாகின் கேட்டாராம், டாடி நம்ம நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு, டிவி சேனலுக்கு 3 கோடி ரூபா கொடுக்கணும், ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் எங்கேயுமே பணம் இல்லை, அதை குறித்து ஏதாவது உங்களுக்கு கவலை இருக்கான்னு கேட்டாராம். இவர் உடனே கூப்பிட்டு சொன்னாராம், இங்கே பாரு நல்லா சாப்பிட்டுட்டு போய் தூங்கு அப்படின்னாராம். இவர் அப்படியே பார்க்குறாராம், அவரை என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு 3 கோடி கொடுக்கணுமே, ஒன்றும் பணம் இல்லையே
அவர் சொன்னாராம், நீ அதை பற்றி கவலைப்படாத, இது அவருடைய ஊழியம், அவர் அது தேவையை சந்திப்பார், 3 கோடியை பற்றி நீ கவலைப்படாத. நீ நல்லா நல்லா சாப்பிட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல சாப்பாட்டுக்காக, நீர் கொடுத்த நல்ல உடைக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னாராம். இவர் சொல்லும்போது சொன்னாராம், நீ வேணா பாரு, நாளைக்கு 3 கோடி அந்த டிவி ஸ்டேஷனுக்கு நம்ம கொடுத்துருவோனாராம். இவர் ஹேக்கின்னு பாருங்கள், அதே மாதிரி நல்லா போய் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டு தூண்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார், ஆண்டவரே நாளைக்கு நீர் 3 கோடியை அந்த ஸ்டீவ்ஷனுக்கு கொடுக்கறதுக்காக எனக்கு நீ உதவி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் பார்த்துங்க, நான் கவலைப்பட போகிறதில்ல, ஏன்னா நீங்களும் நானும் சேர்ந்து கவலைப்படக்கூடாது, ஆண்டவர் ஒருபோது கவலைப்பட போகிறது இல்லை இல்லையா. அவர் சொன்னாரா, நீங்கள் கவலைப்படனா அது உங்கள் பொறுப்பு, என் பொறுப்பு இல்லை, ஏன்னா இது உங்கள் ஊழியம், நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, நான் இதை என்ன பண்ண போகிறேன், கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, சாப்பிட்டு படுத்துட்டாராம். மறுநாள் காலையில் ஒருத்தர் வந்தாராம் பாருங்க, கரெக்டாக 3 கோடிக்கு செக்கு கொடுத்தாராம் பாருங்க. அப்படி சொல்கிறாரு, அப்படியே வாங்கி கொண்டு போய் அந்த ஸ்டேஷனில் கொடுத்தாராம், போங்க வச்சுங்க, அவ்வளோதான் முடிச்சு. அப்போ சொன்னாராம் பாருங்க, அவர் ஹேக்கினை பார்த்து அவருடைய மகனை பார்த்து சொன்னாராம், எதை பற்றியும் கவலைப்படாத, ஊழியன் வருதா குடும்பம் வருதா எல்லாம் அவருக்கு உயிரவே கொடுத்துருக்காருங்க. உயிரவே கொடுத்த ஒரு தேவன் உனக்கு சாப்பாடை கொடுக்க முடியாதா? உனக்கு இவ்வளோ அற்புதமான சரீரத்தை கொடுத்துருக்கிறாரே, இப்படி ஒரு தெய்வம் உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட முடியாதா? பாருங்க, பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, காட்டுப்புழுகளுக்கு மிக அற்புதமாக உடுத்தி வைக்கிறார். இப்போலாம் பாருங்கள், அந்த ஊட்டியிலையும் அங்கே அது என்னது கொடைக்கானல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6000 கார் போதான். டிராஃபிக் ஜாம் ஆகி நான் கூட போகலான்னு பார்த்தா கூட என்ன இவ்வளோ லைனாக நிற்கிறான், பூரா ஒன் சைடாக காராக நிற்கிது பாருங்கள், ஒரு 2 கிலோமீட்டர் நிற்கிது போல், அவ்வளோ கார் நிற்கிது, வரிசையாக நிற்கிது பாருங்கள். ஊடி கொடைக்கானல் எதுக்குங்க இங்கே நேரம் போகிறோன்னா, பூக்கள் அவ்வளோ அழகான பூக்கள், அவ்வளோ அழகான ஒரு கிளைமேட், போய் மக்கள் அப்படியே சும்மா என்ஜாய் பண்ணுறான் பாருங்க, அவ்வளோ அழகா. ஏங்க அப்படின்னா அங்கே அவ்வளவு விதவிதமான பூக்கள், அழகழகான பூக்கள், அப்படியே அந்த கார்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவா அற்புதமான பூக்கள் பாருங்கள், அவ்வளோ விதவிதமாக கலராக இருக்குது. என்னென்ன கலர் பூக்கள் இருக்குது, அவ்வளோ அழகாக கடவுள் உருவாக்கி இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு அடுப்பில் போடுற அந்த காட்டுப்புழுக்கு கூட நான் இவ்வளோ அழகாக உடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு தான் நம்ம கலராக என்னென்னமோ சொல்கிறோம். சௌரியில் நீங்கள் எடுத்துங்க, போய் சேலை எடுக்க போனால் சேலை கடையில் அங்கே போய் அந்த ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு சொல்கிறாங்க, அந்த பூ கலரடு, இந்த பூ கலரடு. அவன் ஒரு சேலை எடுக்கிறவங்கள அவன் படுற பாடு அந்த ஆளுங்க பார்த்துறீங்களா நீங்கள்? நம்ம போனோன்னே எனக்கு ஒரு சேர் கொடுத்துருவான் பாருங்கள், சில கடைக்கு போனேன், சார் உட்காருங்க சார், ஏன்னா அது டைம் ஆகின அவனுக்கு விஷயம் தெரியும் இல்லையா. அவன் பாட்டுக்கு உட்கார சொல்லிட்டு பாருங்கள், அவங்க பாட்டு பார்க்கட்டும். மக்களுக்கு பாருங்கள், அவ்வளவுதையும் பார்த்து கடைசி ஒன்று எடுப்பாங்க. ஒன்று எடுத்தோன்னா அந்த ஆள் அப்பா நிம்மதியோடு இருப்பான் மனுஷன். ஏன்னா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பூ கலரடி, இந்த பூ கலரடி, இவ்வளவு அதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு கலர்களையும் யாருங்க உருவாக்குனது? நம்முடைய ஆண்டவர் தாங்க. யாருமே இந்த உலகத்தில் கலரை உருவாக்கலை. இவ்வளவு கலர்ஸுங்க, இவ்வளவு கலர். அன்றைக்கி ஒரு பெயிண்டர்கிட்ட கேட்டேன் நான், அவர் சொல்கிறாரு 7 கலர்ஸ் தான் நமக்கு தெரியும் இந்த இதில் இருக்கு இல்லையா. அவர் சொல்கிறாரு 1300 கலர் இருக்கான். நான் கொஞ்ச நேரம் அசந்து போயிட்டேன், என்னன்னு கேட்டேன் பாருங்க. சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு கலரையும் ஒரு விதமாக மிக்சிங் பண்ணிங்கன்னா ஒரு கலர் கிடைக்குன்றார் அவர். என்ன நம்ம நானே கொஞ்ச நேரம் இதாகி போட்டேன், அவ்வளவு கலர். சரி, ஏதாவது ஒரு பெயிண்டை செலக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு 1300 கலர் இருக்குது பாஸ்டர். ஒரே மஞ்சளில் எத்தனை மஞ்சள் இருக்குது தெரியுமா? லைட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பேர் வேறு வச்சுருக்கான். எனக்கு இவ்வளோ பேரை எப்படி தான் வச்சானே தெரில. ஒயிட்டே பார்த்தீங்கன்னா அத்தனை ஒயிட் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அப்போ இவ்வளவு கலர்ஸையும் இவ்வளோ அழகாக கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பூக்களெல்லாம் உருவாக்கியிருப்பார் என்று சொன்னால், நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறது அவரால் முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா அவரால் முடியும். ஏன்னா வேதம் சொல்லுது, நாம் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், ஆக்கியிருக்கிறார். அப்போ காட்டுப்புல்லுக்கே இவ்வளவாய் உடுத்தி வைக்கிற தேவன் நம்மளை உடுத்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அங்கே சொல்கிறாரு, அங்கே பாருங்க, நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அங்கே 6ஆம் அதிகாரத்திலேயே அந்த வசனம் நான் கொஞ்சம் வாசிக்க முடியும். அதில் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அரவலோடு ஒரு முளத்தை கூட்டுவான், உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாய் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்படை போடப்படும் காட்டுப்புல்லுகளுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவித்தால் உங்களுக்கு விடுவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். என்ன சொல்றாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
அப்போ என்ன சாப்பிட போகிறோம், இன்னைக்கு என்ன சாப்பாடு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பற்றியோ, இல்லை என்ன காலையில் எழுந்திரிச்சு குடிக்கணும் அதை பற்றியோ, அல்லது என்னது எண்ணத்தை உடுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பற்றியோ நீ கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாருங்க சொல்றாரு, இவையெல்லாம் அஞ்ஞானிகளும், யார் ரட்சிக்கப்படாதவங்க கூட இதான், ஆண்டவரே இல்லாதவங்க கூட இதான் தேடுறான். என்ன தேடுறான் அப்படின்னா பாருங்க, இவையெல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள். ஏன் அஞ்ஞானி தேடுறான்? அவனுக்கு வந்து என்ன சொல்லப்போன வேற சொல்ல, அந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் இல்லாதவருடைய ஆண்டவராக இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் அனாதையாக வாழ்கிறான். அவன் தான் உண்மையிலே அனாதை. ஏன்னா வேற சொல்ல, நீங்கள் முன்னே தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் அப்படின்றார். அப்படின்னா அவனுக்கு ஆண்டவரே கிடையாது, அவன் ஒரு அனாதையாக வாழ்கிறான். அவனுக்கு யாருக்குமே உதவி செய்ய முடிய வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவையெல்லாம் அஞ்ஞானிகளும். என்ன அஞ்ஞானி, ஏன் அஞ்ஞானி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு மனுஷன் வந்து அவன் அஞ்ஞானியாக தான் இருக்கிறான். அவன் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம், அவனுக்கு எத்தனை டிகிரி வேணாலும் இருக்கலாம், நிறைய அறிவு வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அவன் யார் தெரியுமா? அஞ்ஞானி. அஞ்ஞானினா இயேசு இல்லாத ஒரு ஞானி. அவன் ஞானி எப்படி சொல்ல முடியும்? பைத்தியம் தான் சொல்லணும் இல்லையா? அதான் அவரே சொல்றாரு, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு என்னது, அது பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாய் இருக்கிறது. அப்போ என்ன சொல்றாரு, நம்ம தான் ஞானி. ஏன் நான் ஞானின்னா என்னன்னா, என் தேவன் எல்லாவற்றையும் சந்திப்பார், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், நான் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்றாரு பாருங்க, அங்கே சொல்ற, இவைகளை அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள், இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா நீங்க உங்களுக்கு தெரிகிறத விட அவர் சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் தேவை. நம்மளே சில நேரங்களில் சில காரியங்கள் வேணாம்னு நினைச்சா கூட அவரே கொடுக்குறாரு. நான் ரொம்ப நேரங்கள் அப்படி யோசிப்பது, இந்த நாட்களில் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இதுக்கு வாங்கணும் அப்படிங்கலாம் யோசிப்பேன். ஆனால் கட்டாயப்படுத்தி கம்பல்சரியாக கிடைக்கும் பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு இது ஒரு பெரிய செலவாக இருக்குது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு நான் யோசிக்கிறதுலாம் உண்டு. இந்த நேரத்தில் இது எனக்கு தேவையில்லை, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே. ஆனால் கடவுள் பாருங்க, இதெல்லாம் இப்போ வேணுன்றதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறத பார்த்துருக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் நீ இப்போ வேணும் உனக்கு வச்சுக்கோ. நம்ம கேட்காததை கூட கடவுள் கொடுக்குறாருங்க. இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நம்முடைய தேவன் எவ்வளவு நம்ம மேலே அன்பாக இருக்காருன்றதை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்மளே யோசிக்க மாட்டோம், இதெல்லாம் நமக்கு இதுக்கு வேணுமா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். இப்போதைக்கு இவ்வளோ பெரிய செலவு தேவையா, இதெல்லாம் வேணுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்வார், இதெல்லாம் உனக்கு தேவைன்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் கொடுக்குறேன், நீ வச்சுக்கப்போ. இவையெல்லாம் பாருங்க, அவர் சொல்றாரு அங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா என்ன செஞ்சிருக்காரா, அறிந்திருக்கிறார். அப்போ உங்க பரமபிதா என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவையெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் அறிந்து வச்சிருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, அறிந்து வச்சுட்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், கவலைப்படுறதெல்லாம் விட்டுவிட்டு என்ன பண்ணணும், முதல்ல எதை பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. சொல்றாரு பாருங்க 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க என்ன பண்ணுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு, நீங்க இவரை தேடுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதத்தை படிங்க, இன்னும் சர்ச்சுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றதோட விட்டுறாங்க, இடையிலையும் வாங்க, புதன்கிழமை வாங்க, சனிக்கிழமெல்லாம் வாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் உங்களால் கேட்க முடியுமோ கேளுங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி கேட்டுக்கிட்டே இருங்கண்ணே, கண்டிப்பாங்க உங்களுடைய எல்லா தேவையும் கர்த்தர் வந்து சந்திக்கிறார். சில ஆட்களை வச்சு நான் வேலை செய்கிறேன் பாருங்கள், வேலையே செய்ய மாட்டேறான், சம்பளம் மட்டும் சாயங்கால நேரத்தில் 1000 ரூபாய் சம்பளம் கேட்குறான். நான் யோசித்து பார்த்தேன், இது என்ன இவனை திட்டிடலாமான்னு கோவம், அவ்வளோ கோவம் எனக்கு. என்னடா அது இவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு பாருங்கள் 3000-4000 ரூபாய் சம்பளம், சரி கொடுக்குறவன் வேலை செய்கிறானான்னு கோவம் எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது பாருங்கள். என்ன பண்ணுறான், அங்கேயே நின்றுட்டு நகலவே மாட்டான் அப்படின்னு எனக்குள்ள கர்த்தர் சொன்னார், பிசாசு இந்த மனுஷன் மூலமாக உன் பணத்தை எடுத்தா, நீ சொல்லு பிசாசை பார்த்து, பிசாசே ஒன்றையே ஒரே ஒரு 1000 ரூபாயை நீ என்கிட்ட திருடினா 7000 ரூபாயை சாத்தான்ட்ட கையில் இருந்து பிசாசுடைய கையில் இருந்து எனக்கு பிடிங்கி கர்த்தர் கொடுத்துருவார். இதை சொன்னேன் பாருங்க, ஒழுங்காக வேலை செய்கிறான். அவனுக்கு தெரியாது நான் சொன்னது, அவன் என்னை ஏமாத்தலாம் நினச்சா நான் சொன்னேன் பாருங்க, அவனை திட்டுறதான் கிடையாது. இப்போ பேசாமல் நான் மட்டும் போய் என்ன பண்ணேன், ஆண்டவரே நீங்களே பார்த்துங்க, இவங்களாம் நீங்கள் தான் வேலை வாங்கணும், நான் என்ன பண்ணுறது, இவன் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டான். அவன் சொல்கிறான், சார் செய்கிற வரைக்கும் தான் போகிற வரைக்கும் தான் சார் போகுன்றான். என்ன நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் ஆச்சரியமாக கிடைக்க, அவனுக்கு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிடைக்குது பாருங்கள், நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ நல்ல வேலை, நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம்.
இவ்வளோ கொடுத்துட்டு பாருங்க, கரெக்டாக பாருங்க வரணும் 6 மணி ஆச்சுன்னா பாருங்க எனக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் வேணும் சார். எனக்கு பாருங்க ஒரு பக்கம் ஏமாற்றும் போது ரொம்ப வேலையே செய்ய மாட்டேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனாலும் இதை கர்த்தரோட கையில் விட்ட உடனே பாருங்க, நான் கர்த்தரை சொன்னேன், ஆண்டவரே நீங்களே பார்த்துங்க, நாளுகளுக்கெல்லாம் சரியான நாள் நீங்கள் தான். இவனை என்ன சொன்னாலும் நான் சொன்னால் கேட்க மாட்டான். இப்போ பிசாசு இவன் மூலமாக என்னுடைய பணத்தை எடுக்க நினச்சா 7 மடங்கு எனக்கு நீங்கள் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். ஏன்னா அந்த பிசாசு ஒன்றை திருடிச்சுன்னா 7 மடங்கு எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பேசினேன் பாருங்க. அப்படி கொஞ்ச நேரம் தியானிச்சு அப்படி பேச ஆரம்பிச்சா அவன் சொல்கிறேன், போகும்போது சொல்கிறான், 4 வேலை செஞ்சுட்டு, சார் வேலை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பார்த்துட்டேன், கோவிச்சுக்கிறாங்க, நாளைக்கு வந்து முடிச்சிடலாம். இப்படியால நீங்கள் பார்த்து, ஏன்னா கடவுள் அப்படியெல்லாம் அப்படி உண்டாக்குவாருங்க, நிச்சயமாக நடக்கும். அதனால் நம்ம எதை பற்றி கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுல பாருங்கள், சிலருக்குலாம் வேலையை குறித்து கவலை, சிலருக்கு என்னென்னமோ கவலை வந்துடுது. கவலை வந்துச்சுனாவே நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டோடைய வசனத்தை எடுத்து கொஞ்சம் தியானிச்சு சொல்லுங்கள், பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா முதல் நம்ம சமானமாக இருக்கு. இல்லைன்னா இவனை திட்டி இவன் மேலே கோப்பிட்டு நம்ம சாப்பிட முடியாமல் வந்துட வேண்டியதான். கோவம் வந்துடும், அவனை திட்டினா அப்புறம் அவன் ஒரு பக்கம் வேலையை பண்ணிடுவான். என்ன பண்ணுறது, நம்ம போய் பாருங்கள், நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறதுக்கு முதல்ல கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடணுங்க, ஃப்ரீ ஆகிடணும். அப்போ நான் சொல்கிறேன், எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாங்க. அவர் சொல்கிறாரு, அஞ்ஞானிகளும் இதை நாடி தேடுகிறார்களே. அஞ்ஞானி கூட, ரசிக்கப்படாதவங்க கூட என்ன பண்ணுறான், சாப்பாட்டுக்கு பணம் வேணும், குடிக்கிறதுக்கு பணம் வேணும், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு பணம் வேணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு பணம், எல்லாம் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு தெரியுது. ஆனால் அவனுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேங்க, என்னுடைய தேவையை உங்களுடைய தேவையை சந்திப்பதற்கு வானாதி வானங்களையும் படைத்த தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படணும். யாராவது கவலைப்பட்டு வந்திருக்கீங்களா, இதுக்கு என்ன பண்ண போகிறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், பணத்துக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு இவைகளெல்லாம் வேண்டியதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை தேடுங்க. ஒரு கவலை வருதா, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளை சொல்கிறீங்க, ஏதாவது கவலை வருது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி கோபமாக இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியலன்ற மாதிரி, நல்லா என்ன பண்ணுங்கள், எது செய்ய தெரியுதோ இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஸ்தோத்திரமே பணத்தில் நீ காலையில் நல்லா சாப்பாடு கொடுத்தீங்களா, அதுக்கு ஸ்தோத்திரம். நல்ல நல்ல என்னென்னமோ இன்றைக்கி எனக்கு கொடுத்துறீங்களா, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை கொடுத்தீங்களே, இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கவலை போயிடும். கவலை போனால் என்ன இருந்தால் உங்களுடைய தேவையை கர்த்தர் கொடுத்துருவார், சந்திச்சிருவார். யாரும் எங்கிருந்தால் வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்கள் கவலைப்படாதுங்க. அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரியா? அப்போ நம்ம ஆண்டவரை தேடும் போது அவை எல்லாவற்றையும் நமக்கு தேவன் என்ன செய்கிறாருங்க, கொடுக்கிறார். சரி, இதை பற்றி கொஞ்சம். அப்போ ஏன் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவுலாம் கவலைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆதாமை இப்படி கவலைப்படும்படியாக உண்டாக்கவில்லை. நல்லா கவனிங்க, ஆதாமை தேவன் இப்படி கவலைப்படும்படியாக உண்டாக்கவில்லை. எப்படி உண்டாக்குனாருன்னா, அங்கே பாருங்க, ஆதாம் வந்து அவனை வந்து இப்படி இருக்கும்படி உண்டாகலை. அவனை வந்து பாருங்க, நல்ல ஆண்டவர் கூட நல்ல உறவாடும்படி வந்து உண்டாக்குனார். எடுங்க, முதல்ல தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம். எடுங்களேன், ஆதியாமத்துக்கு வாங்க. ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க. ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணியும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளை ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்களேன், மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாருங்க, பாருங்க எப்படி உண்டாக்கியிருக்காருன்னா, அதாவது அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கார். மனுஷன் வந்து நமது சாயலாக நமது ரூபத்திலும் மனுஷன் உண்டாக்குமாக, அவர்களை தேவ சாயலாக உண்டாக்குமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமா உண்டாக்குவோருமாக. பாருங்க, அவர் சொல்றாரு, அவங்க என்ன செய்யணுமா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணியும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணு பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, பாருங்க பாருங்க, கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவன ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை வைத்திருந்தபடினால அவனுக்கு எல்லா தேவைகளும் அவனுக்கு சந்திக்கப்பட்டுச்சு.
ஒரு தேவை கூட அவனுக்கு இல்லை. ஏன் தேவையில்லைன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட போய் உறவாடுறான், ஆண்டவர் கூட நல்லா ஐக்கியப்படுறான். ஆண்டவர் அப்படி தான் உருவாக்குனார். அவன் ஆண்டவர் கூட உறவாட இவன் தேவையில் சந்திக்கப்படுது. இவன் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் இவனுடைய தேவை சந்திக்கப்படணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் கூட உறவாடும் போதே அந்த ஐக்கியமே இவனுடைய எல்லா விதமான தேவையை சந்திக்குது. பாருங்க, இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன். நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இல்லையா, அதுக்கு அனைவரும் தெரிஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஒரு நாள் ஒரு ராஜா ஒருவர் வந்து தன்னுடைய அரண்மனையில் உட்கார்ந்துருந்தாராம். உட்கார்ந்துருந்தானா நேராக அங்கேருந்து ஒரு சின்ன பையன், ஒரு எல்கேஜி படிக்கிற ஆள், அது பாட்டுக்கு நேராக ஓடியாரான் அரண்மனைக்குள்ளே. எல்லாம் நிறையா காவலாளிகள்லாம் இருக்கிறாங்க. காவலாளிகள்லாம் இருந்த உடனே நேராக அங்கேருந்து வந்தானா. இதை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இதை பற்றி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற பற்றி ஒருத்தர் சொல்கிறார். அங்கேருந்து ஓடி வந்தானே அவங்க அப்பாவை மேலே ஏறி உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு பாருங்கள் அப்படியே முத்தம் கொடுக்குறான், கையெல்லாம் அப்படி தடவி விடுறான், அப்படி பண்ணுறான், அவர் மேலே ஏறி குதிக்கிறான் இல்லையா. அந்த கதை சொன்னால் வந்து அந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாரான் ஒருத்தர்கிட்ட போய். அவர் சொன்னார், அவன் கையை காலம் வெட்டணும் அப்படின்னாரான். இந்த மாதிரி ஒரு ராஜா போய் இப்படி செய்யலாமான்னு. ஆனால் உண்மை எப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு போய் முத்தம் கொடுத்து அவர் மேலே ஏறி குதித்து அவருடைய மடியில் உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானா அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அவன் யாராக இருக்க முடியும்? கண்டிப்பாக அவருடைய மகனாக தான் இருக்க முடியும். ஆனால் மகன் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அப்பாவை பாருங்கள், ராஜான்ற பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. நீ இங்கெல்லாம் எத்தனை தேசங்களும் ராஜா பிறந்துக்கா, ஆனால் எனக்கு யார் நீ அப்பா. அந்த ஒரு உணர்வோடு அந்த சின்ன பிள்ளை பாருங்கள் நல்லா விளாண்டுட்டு இருந்தான். பாருங்கள் அநேக அதை பார்த்து அந்த கேட்ட கேள்வியை கேட்டு சொன்னாராம், ஒரு ராஜாவுடைய எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைனா அந்த பிள்ளை என்ன பண்ணாலும் விட்டுறாங்க இல்லையா. சின்ன பிள்ளையா என்னன்னா அது என்ன சேட்டை பண்ணாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணால் கூட என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க இல்லையா. பார்த்தீங்க, ஏன்னா அந்த அந்த பிள்ளைக்கு அந்த ராஜான்றதை விட இன்னொரு அறிவு இருக்குது. என்னென்னா, எங்கள் அப்பா அவர் ஊருக்கெல்லாம் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு யார் அவரே அப்பா. நான் சொல்கிறேன், ஆதாம் ஏவாள் கூட இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தவர் தேவன். ஆனால் ஆதாமை பொறுத்தளவு அவர் தன்னுடைய தகப்பன் தேவன் வந்து. அதனால தான் ஒவ்வொரு நாளையும் அவர் தேவனோடு கூட அவர்கள் உறவாடினான். ஆதாம் ஏவாள் போய் அங்கே பகலின் குளிர்ச்சியான வேளையில் உறவாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எப்போது ஆதாம் வந்து பாவம் செய்தானோ அன்னைக்கு தான் அவன் தோட்டத்தை விட்டே என்ன பண்ணுறாங்க, துரத்தப்படுறான். பாவம் செஞ்ச உடனே தான் தோட்டத்தை விட்டே என்ன பண்ணுறாங்க, துரத்தப்படுறான். அங்கே 30ஆம் வசனத்தில் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே அங்கே வசனம் சொல்லி பாருங்களேன். பின்பு தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவிதமான பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. நல்லா கவனிங்களேன், ஆதாமுக்கு வந்து இன்னும் வேலையே கொடுக்கல. நல்லா கவனிங்களேன், ஆதாமுக்கு இன்னும் வேலையை கொடுக்கல. என்ன சொல்ல போனால் அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆதாமுக்கு என்ன கொடுத்தாருன்னா, அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செடி கொடி மரங்கள் எல்லா விதமான என்ன வேணாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் அவனுக்கு சாப்பாடு இல்லை என்ற ஒரு நிலை இருந்ததே கிடையாது. ஆதாம் பாவம் செய்யாத வரைக்கும் ஒரு நாளுக்கு அவனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்ல அடுத்த வசனத்தில், பூமியில் சகல மிருகங்களும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. உனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் ஆகாரத்தை கொடுத்துருக்கிறேன். ஒரு மாட்டுக்கு, ஒரு ஆட்டுக்கு, ஒரு பறவைகளுக்கு கொடுத்த தேவன். நான் சொல்கிறேன், இந்த ஆதாமுக்கு உணவை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா? பார்த்தீங்கன்னா நல்லா எதை வேணாலும் பறித்து சாப்பிடலாம். ஆனால் எப்போது ஆதாம் வந்து பாவம் செய்தானோ, நல்லா கவனிச்சுக்கினீங்க, வேலை வந்து பாருங்கள், வேலையை வந்து அவனுக்கு எல்லாத்தையும் முடிச்ச பிறகு வேலையை கொடுக்குறாரு. முதல்ல வந்து அவன் ஐக்கியப்படணும். யார் கூட? ஆண்டவர் கூட. ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், அப்பா பிள்ளைன்ற அந்த உறவு எப்போதும் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு இந்த அப்பா கூட உறவு கிடையாது. இந்த ஆண்டவரை ஏற்றுங்கன்னு சொன்னால் இல்லை. ஆனால் பாருங்கள், எனக்கு அது இல்லை, இது இல்லை, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த பிரச்சனைக்கு என்ன பதில்ன்றதை உங்களால் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க. பாருங்கள், நம்மளே சொல்கிறோம், நீங்கள் வாங்க ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் தேவையை சந்திப்பார். அப்போ இதை நம்பி அவங்களால வர முடியல. பாருங்கள், சிலர்லாம் அப்படி இருக்காங்க. நான் சொல்கிறேன், வந்த நீங்கள் நாம் என்ன பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஏன் தெரியுமா? இவரோடு ஐக்கியப்படும் போது அந்த ஐக்கியத்தின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதன் வேதனையை கூட்டார். கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறபடினாலே, நம்முடைய மீட்பராக, நம்முடைய இரட்சகராக இருக்கிறபடினாலே நான் சொல்கிறேங்க, ஒரு நாளும்
எந்த பஞ்சத்திலையும் வாழணும் அவசியம் இல்லவே இல்லை. அங்கே சொல்கிறாரு, உடனே பாருங்க அந்த வேலை கொடுக்கறதுக்கு முன்னாலே எல்லாம் அவனுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணார், அவனுக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுது, அவனுக்கு எந்த தேவைகளுக்காக எங்கேயும் போய் யார்த்தையும் போய் அந்த கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே கர்த்தர் வந்து ஆதாமுக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிங்களேன், ஆதாம் கர்த்தர் கூட உறவாட எல்லா தேவைகளையும் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுறாருங்க, சந்திக்கிறார். அதுதான் அதுக்கு பேர் தான் விசுவாசம். பாருங்க, எனக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த ஒரு பெரிய விசுவாசத்தோடு அந்த ஐக்கியம் கர்த்தர் ஐக்கியப்பட ஒரு நாள் நம்ம குறைபடவே மாட்டோம். பாருங்க, எல்லா தேவையிலும் தேவை என்ன செய்வாருங்க, சந்திப்பார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலையை கொடுக்குறாரு. சிலர் பாருங்க என்ன பண்ணுறாங்க, வேலையவே நம்பிட்டு வாழ்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் கூட ஐக்கியம் இல்லை. இன்னைக்கு வேலை செய்யலைன்னா நாளைக்கு என்ன பண்ணுறது? சிலராக சொல்கிறாங்க, இந்த வேலை பார்க்குற நாள்லையே வேலை பார்த்து சம்பாரித்து வச்சுக்கணும், நாளைக்கு வயசான பிறகு என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இன்னைக்கு நான் சரி, வயசான பிறகு நான் சரி, ரட்சிக்கப்படாதவனா கவலைப்படலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எந்த நாளையும் கவலைப்படணும் அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? இது வேலை செய்கிறனால வரக்கூடிய ஆசீர்வாதம் கிடையாது. இது நம்முடைய தேவனோடு கூட உறவாடக்கூடிய அந்த உறவி நிமித்தம், அந்த ஐக்கிய நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதம். பொருளாதாரமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய தேவன் எல்லா தேவையும் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறார். பாருங்க, எடுங்க, அதில் வந்து வேலையை கொடுக்குறாரு. வேலையை கொடுக்கும்போது பாருங்க, அங்கே வந்து 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதுக்கு பிறகு தான் வேலையை கொடுக்குது. சிலருக்கு பாருங்க வேலையை ஏன் வந்து இவங்க ரொம்ப பேருக்கு பாருங்க வேலை தான் எப்போ பார்த்தாலும் வேலையவே ஏன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, வேலை இல்லைன்னா ஒன்றுமே ஆயிருன்ற மாதிரி ஏன் பயப்படுறாங்கன்னா, நல்லா கவனிச்சிங்களேன், வேலை நிமித்தம் தான் நம்ம நல்லா இருப்போன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, கர்த்தரை மட்டும் நீங்கள் ஆண்டவராக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்கள் செய்கிற சின்ன வேலையவே ஆசீர்வதித்து பெரிய எவ்வளோ ஆசீர்வதி பெருகிடுவார். பெரிய உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் வேலை செய்கிற வேலை இருக்கு இல்லையா, அந்த பணம் இருக்கு இல்லையா, அது உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கு பத்த மாட்டது இல்லை. ஆனால் நான் சொல்கிறேங்க, நீங்கள் இவரோடு கூட ஐக்கியப்பட இவரோட உறவாட இவரை விசுவாசிக்கும் போது, இவரை ஆராதிக்கும் போது, இவரை சோதரிக்கும் போது உங்கள் தேவையை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமாக அநேகருடைய தேவையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போ எது முக்கியம்? வேலை சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் வேலையை வந்து இன்னைக்கு அநேகர் கடவுள் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நைட்டும் பகலும் தூங்காமல் கொள்ளாமல், ஐயோ அவங்க படுற பாடு அவ்வளோ பாடு. நல்லா கவனிங்களேன், வேலை செய்யணும். ஆனால் எதுக்கு இப்போ நான் இதை பற்றி சொல்கிறேன், ஏன் வேலை செய்யணும் சொல்ல போகிறேன் இப்போ இல்லையா? ஏன் வேலை செய்யணும் அப்படின்ற நான் சொல்கிறேன். ஆனால் வேலையவே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பாருங்கள் ஒரு இது மாதிரி வச்சுட்டு அப்படியே இரவு பகலும் சொல்லுவாங்க. பாருங்கள், ஓடணுங்க, அங்கே ஓடணுங்க, இங்கே இதை செய்யணுங்க, அதை செய்யணுங்க. நிறைய ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு வேலை செய்கிறன்ற அறிவைகள் இல்லாமல் வேலை செய்கிறது. போகணும், இன்றைக்கி வேலைக்கு போனால் தானே சாப்பிட முடியும், இல்லைன்னா யார் சோறு போடுவா? கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, வேலை செய்யாமல் நீங்கள் உங்கள் வேலையை நம்பி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தோற்றுருவீங்க. 1000 வியாபாரம் இருக்கலாம், 1000 தொழில் இருக்கலாம், இன்றைக்கி இருக்கலாம், ஒரு வேலை என்ன வேணும், எது வேணும் நடந்து போட்டுமே. ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கார். ஏதோ சொல்லுது, இந்த உலகத்தில் இருப்போனில் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அப்போ அந்த வேலைகளை வந்து நீங்கள் நம்பி வாழ்கிறத விட்டுட்டு வேலையை கொடுத்த தேவன் மீது உங்களுடைய விசுவாசம் வைங்க. அவர் செய்வார். இன்னைக்கு நீங்கள் செய்கிற இந்த சின்ன காரியங்களை பெருசு ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார், பெருக பண்ணிடுவார். எப்படி இது நடக்கும்? எப்படி வேணாலும் நடக்கும், யாரை கொண்டு வேணாலும் தேவன் செய்வார். ஒரு ஃபோன் போதும் உங்களுக்கு இன்னைக்கு உங்களை உயர்த்த முடியும். ஒரே ஒரு ஃபோன் நம்ம வேலையை முடிஞ்சிருங்க, அவரால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆள்லாம் கடவுள் வச்சுருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தொழில் இல்லை, அது இல்லை, பணம் இல்லை, இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இந்த வேலையை கொடுத்த தேவனோடு கூட உங்களுடைய உறவை, உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய வேலையவே கர்த்தர் என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார். அதான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். பாருங்க, சொல்கிறாரு அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் அங்கே 31ஆம் வசனம் கூட சொல்லுது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, பாருங்க, அது மிகவும் நன்றாய் இருந்தது, சகலம் பாருங்க சாயங்காலம் விடிக்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. நல்லா பாருங்க, உண்டாக்கிட்டு சொல்கிறாரு, மனுஷனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். அப்போ இன்னைக்கு வந்து வேலை தான் கடவுள்ன்ற அளவுக்கு ஏன் போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா ஆண்டவரை விசுவாசித்து வேலையை செஞ்சு நல்லா
இருக்க வேண்டிய மனுஷன் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கு தான் அந்த வேலையே அவனுக்கு சாபமாக மாறிடுச்சு. ஏன்னா அதான் அவர் பாவம் செஞ்ச உடனே பாருங்களேன், எடுங்க 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். என்னாச்சு பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. அந்த மரத்தின் கனியை நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டாங்க. என்னாச்சு, பாவத்தில் விழுந்துட்டான். விழுந்த உடனே என்னாச்சு தெரியுமா, கர்த்தரை முகமுகமாக பார்க்க முடியல, ஓடுறான். சிலருக்கெல்லாம் சர்ச்சில் உட்கார முடியல பாருங்க. சில ஆளுங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, புதுசு ஆளுங்கள்லாம் மறுநாள் உட்கார முடியல. ஏன் உட்கார முடியலன்னு தெரியுமா, பாவம் வந்து அவனை உட்கார விட மாட்டுது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் பாஸ் பேச நல்லா இருக்கிற மாதிரி யோசிப்பீங்க. சிலருக்கெல்லாம் உட்கார முடியலன்னா உள்ளுக்கு பாவம் இருந்தவனை உட்கார விட மாட்டுது. நான் சொல்கிறேன், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய தேவன் உன்னை நேசிக்கிறார். உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார். அவரை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் என்ன ஆகுது தெரியுமா, அந்த பாவம் செஞ்ச உடனே ஆண்டவரை விட்டு ஒதுங்கி ஓடுறான், போய் எங்கேயாவது மரத்தில் பின்னால் ஒளிகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யார் உன்னை நிர்வாணி சொன்னது, யார் உனக்கு இதை சொன்ன அறிவித்தது யாரு, பாவம் நீ செய்தாயோ, நான் விளக்கின விரிச்சதுங்க நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறார். ஆமா அப்படின்றான். ஆமா அப்படி பண்ணிட்டேன். ஆனாலும் தேவன் என்ன பண்ணார் பாருங்க, அந்த மனுஷனை பாருங்க, அப்போதுதான் அவன் வாழ்க்கையில பாருங்க என்னாச்சுன்னா, முதலாவது ஐக்கியத்தை இழந்துட்டான். ஆண்டவரோட ஐக்கியம் வரனால ஐக்கியம் போச்சு. ஐக்கியம் போனோன்னா என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. பார்த்துறீங்களா, ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பான். எல்லா பேரும் பாருங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பான். புருஷனை பார்த்தா பொஞ்சாய் பேசாது, பொஞ்சாய் பார்த்து புருஷனும் பேசாது, பிள்ளை பேசாது, அது பாட்டுக்கு எனக்கு அவன் எனக்குன்னு போயிட்டு இருப்பான். பார்த்துறீங்களா, இதெல்லாம் வீட நரகமாது சாலாம். பார்த்துறீங்களா, அப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், அப்படி ஒரு வாழ்க்கை, அது ஒரு பிசாசுடைய வாழ்க்கைங்க. பிசாசு தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு புருஷனை போய் பார்த்தா அவனை பார்த்தா அப்படி போகிறது, பொஞ்சாதியை பார்த்து இப்படி போகிறது, பிள்ளைகளை பார்த்தா அப்படி போகிறது, இப்படி மூஞ்சியை திருப்பிட்டு போகிறது, இப்படிலாம் குடும்பம் வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேங்க, முழுக்க சாத்தானுடைய ஆளுக அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. அதுலேருந்து நீங்கள் விடுவிக்கப்படணும், பாவத்திலேருந்து நீங்கள் விடுவிக்கப்படணுங்க. பாவம் தான் முழு காரணம். விடுவிக்கப்படுவீர்களே. ஆனால் நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, ஒரு பாவம் சாபம் வேதம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீலாக்கி மீட்டு கொண்டார். இயேசு மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவாரே. ஆனால் நான் சொல்கிறேங்க, எந்த மனுஷனாலும் நம்ம நேசிக்கக்கூடிய மக்களாக மாறிடுவோம். ஒரு தேவ அன்பு வந்துடும், சமானம் வந்துடும், நிம்மதி வந்துடும். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தருங்க அப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னா, முழுக்க பிசாசுடைய ஆளு அங்கே இருக்குது. நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவாரையான்னு சொன்னால் போய் ஒளிந்து கொள்ள மாட்டார்கள். கணவனை பார்த்தா மனைவிக்கு, மனைவியை பார்த்தா கணவனுக்கு வெறுப்பு, கசப்பு, 1000 பிரச்சனைகள். ஏங்க இதெல்லாம் வருது? உள்ளுக்கு இயேசு கிடையாதுங்க. இயேசு வருவாரையானால், நான் சொல்கிறேங்க, இயேசு வருவாரையானால் கணவன் மனைவியுடைய உறவு தேவ சமானமாக நிறைந்திருக்கும். கணவரை குறித்த உண்மையான நேசம் வரும், மனைவியை குறித்து உண்மையான அன்பு வரும், பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல அன்பு வரும். ஏன்? இவர் தான் உண்மையான அன்பின் கர்த்தர். இவர் உள்ள வந்துட்டாருன்னா எல்லா பகைகளையும், விரோதத்தையும், கவலைகளையும், கசப்பையும் தூக்கி எரிஞ்சிருவார், எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவார். ஆதாமியாமல் ஒழுங்காக அவன் பாட்டுக்கு பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த பாவத்தை செஞ்சு பாருங்க, என்ன ஆகி போச்சு, பழத்தை இந்த நன்மீதிமை அறியத்தக்க விரிச்சது கனியை பறித்து சாப்பிட்டு என்ன ஆகி போச்சு, கர்த்தருக்கு விரோதமாக பாருங்க ஒளிஞ்சுக்கிறான் போய் கண்டு. அப்போ பாவம் வந்துன உடனே வேலையும் பிரச்சனை, குடும்பமும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. அப்போ கடைசிங்க பாருங்களேன், அங்கே வந்து ஆதியாகமம் 3:17 பாருங்களேன், ஆதியாகமம் 3:17ங்களேன், ஆதியாகமம் 3:17. பின்பு தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினா பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை என்ன சொல்றாரு, நீ பாவம் செஞ்சதுனால இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ என்ன வேலை செஞ்சாலும் உனக்கு நஷ்டம் தான் வரும், உனக்கு சாபம் தான் வரும். ஏன் தெரியுமா? ஆண்டவரை விட்டு நீ என்னைக்கு போனையோ, அந்த ஆசீர்வாதத்தின் தேவனை விட்டுட்டு விலகினையோ, அன்னையிலிருந்து நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் சாபத்துக்குள்ள உள்ள போயிட்ட. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் என்று அவனுடைய வேலையில் ஒரு பெரும் சாபம், வேலையில் ஒரு சாபம் வந்துருச்சுங்க. ஆண்டவர்கள் என்ன அப்புறம் என்ன வந்துடுன்றீங்க, ஆண்டவர்கள் என்ன வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சமானம் வந்துடுமா? சிலர்லாம் போய் பாருங்க என்ன பண்ணுறது, இந்த எங்கேயாவது போய்
இதை மறைக்கிறதுக்கு அப்படி டிவியை போட்டு இப்படி இப்படின்றது. கேட்டால் வெளியில் கொஞ்சம் சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், பரவாயில்ல ரொம்ப நல்ல குடும்பம், எதுவும் ஒன்றும் தெரிய மாட்டேது. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிப்படி சண்டை தகராறு எல்லாம் பறக்கும். ஆனால் நான் சொல்கிறேங்க, நல்ல கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால் அநேக குடும்பங்களை கண்டு இந்த மாதிரி நான் வாழணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி குடும்பமாக நான் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை எப்போ உருவாகுது தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது மட்டுமே. அப்போ அங்கே வந்தோடனே அந்த வேலையவே, அந்த சாபமாக இருந்த வேலையை கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குறோம், அந்த வேலையை வேலை செய்த வேலையை சாபமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வேலை அவனுக்கு ரொம்ப கடுமையாயிடுச்சு. வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். பாருங்களேன், ஆதியாகமம் 3 அங்கே இன்னும் ஒரு சில வசனங்கள் கூட நான் வாசிக்கிறேன். 18-19 வாசிப்பேன். இப்போ அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்வையை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். என்ன சொல்றார் பாருங்க. அதாவது அப்படின்னா நீ என்ன கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உன் வேலையில் கண்டிப்பாக சாவனா இருக்காங்க, ஒன்றும் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தின் தேவன் உன் வாழ்க்கையில் இல்லை, உன் குடும்பத்தில் இல்லை, உனக்குள்ள இல்லை, உன் வாழ்க்கையில் இல்லை. அதனால நீ என்ன கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் பெரிய முன்னேற்றம் வந்து நீ நினைச்சிடாத, ஒன்றும் நடக்காது. ஆனால் சொல்றாரு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேறையால் ஆகாரம் புசிப்பாய். நீ இன்னைக்கு நெத்தி வேர்வை நிலத்தில் வந்து சாப்பிடணுன்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா மனுஷனுடைய நிலை? அந்த கட்டாயத்துக்கு என்ன காரணம் தெரியுமாங்க? மனுஷன் செய்த பாவம் தான், அந்த பாவத்தினால வந்த சாபம் தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவையிலிருந்து மனுக்குலத்தை விடுவித்திருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆதாம் இழந்து போன இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் மீண்டுமாய் கொடுத்திருக்கிறார். எடுங்க, கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம் பாருங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு முன்னே நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. நல்லா நீங்க சொல்றாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு சொல்றாரு. மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு சிலுவை பற்றி நம்ம வர குட் ஃப்ரைடே பேச போறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். என்ன சாபங்க அப்படின்னா, இந்த முள்ளும் குறுக்கும் விளைவிக்கக்கூடிய இந்த சாபம், இந்த பூமி நிமித்த சபிக்கப்பட்டிருக்கே, நீ செய்யற வேலையெல்லாம் சாபமா இருக்கே, இந்த சாபத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படி உனக்கு இந்த முள்ளும் குறுக்கு விளைவிக்கிற இந்த பூமியை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி, நீ செய்கிற வேலையில் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவராய் இயேசு அந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும், சிலுவை மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியா ஆவியை குறித்து நம்ம சொல்றாங்க, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்க அப்படி இல்லை, கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டீங்கனாவே எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் என்ன பண்ணியிருக்கார்? வைத்திருக்கிறார். அல்ல பாருங்க, அதுக்குள்ள என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்குது, பரிசுத்தமான வாழ்க்கை இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, சமானம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, நீடியாய் இருக்கு, எல்லாமே இருக்குங்க உள்ளுக. அப்போ அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. இப்போ என்ன ஆயிடுது? ஆதாம் எப்படி அந்த உறவை இழந்து போனான்ல, இப்போ ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் ஏற்றுக்கொள்றான். ரோமர் 10:9 சொல்லுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயினாலே பாருங்க, உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தொழுது உயிரோடு எழுப்பினார் என்று உன்னுடைய இதயத்தில் அறிக்கை செய்வாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டா வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ரட்சிக்கப்பட்டா இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா போதுங்க. இப்போ சாபமாக இருக்கக்கூடிய வேலையை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். அதே வேலை தான், அதே தொழில் தான், எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த வேலையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தாராளமாய் என்ன செய்கிறாருங்க? வரிசைக்க பண்ணுகிறார். அப்படின்னா இப்போ சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல 1 நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாய் தேவன் ஆக்கினார் இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, இந்த ராஜாக்களையும் ஆசாரியருமாய் ஆக்கின நம்ம இன்னைக்கு என்ன வண்டியில் ஒரு வேலைக்காரமாக இன்னைக்கு வாழணும்னு அவசியம் இல்லை. ராஜாக்களை ஆசாரியமாக என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படி நமக்கு ஏன் வேலையை கொடுத்துருக்காரு தெரியுமா? இப்போ அந்த வேலை ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு.
இப்போ ஏன் வேலையை கர்த்தர் கொடுக்குறாரு? சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. எதுக்கு தெரியுமா? இப்போ அந்த பாருங்க, முதல்ல அவருடைய வேலையை வந்து ஏன் நம்ம செய்கிறோம்? நமக்கு நம்ம வேலை செய்கிறோம்ல, எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவ திட்டம் ஒன்று இருக்கு. அப்போ ஏன் செய்கிறாங்க அந்த வேலையெல்லாம் அப்படின்னா எதுக்கு தெரியுமா? அப்படின்னா தேவ திட்டத்தை, தேவன் இந்த உலகத்தில் என்னை எந்த நோக்கத்திற்காக தேவன் என்னை பிறக்க செய்தாரோ, என்னை எந்த நோக்கத்திற்காக தேவன் இங்கே அழைத்து கொண்டு வந்தாரோ, என்னை எந்த நோக்கத்திற்காக இதை பிரசங்கும்படி செய்கிறாரோ, அதை என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கடவுளுடைய திட்டம். பிரசங்கம் பண்ணுறது ஒரு பெரிய தெய்வீக திட்டங்க. ஏன்னா இந்த ஊருக்கு வரும்போது, நான் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கிறார் சர்ச்சுக்கு. ஆனால் எனக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க, இவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க இல்லையா? நான் கேட்குறேன், என் வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். பாஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்கள் தேவை திட்டத்தை நிறைவேற்றுறீங்க, நான் ஏதோ ஒரு வேலை தானே பார்க்குறேன். கிடையாது. நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் மூலமாக அநேகர் வாழ்வடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அநேகருக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அப்போ பாஸ்டர் மட்டும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார் நீ நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில்களையும், வியாபாரங்கள்லையும், வீட்டில் சின்ன சின்ன வேலை செஞ்சால் கூட நான் சொல்கிறேன், ஒவ்வொருவரும் நீங்கள் தேவ திட்டத்தை என்ன பண்ணுறீங்க? நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு கொத்தனாராக இருக்கிறார், அவர் வீடு கட்டுற தேவ திட்டத்தை நிறைவேற்றாரு. ஒரு வியாபாரம் செய்கிறீங்களா? பல பேரும் கூட வந்து வாங்குறாங்க. நான் சொல்கிறேன், பல பேர்கிட்ட வியாபாரம் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், அந்த பல பேரில் சிலருக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லிடலாம். கடவுள் ஏன் அந்த வியாபாரத்தை உங்களுக்கு அதுக்காக கொடுத்துருக்கலாம். அநேகர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டவர் மூலம், உங்கள் மூலமாக அநேகருக்கு வாழ்வு உண்டாயிருக்கலாம். ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லி, இந்த வேலை கடவுள் கிடையாது, இந்த வேலை இன்னைக்கு இந்த வேலையில் இருக்கலாம், இந்த வேலையை கூட போகலாம், ஆனால் இதை விட பெரிய தேவன் இருக்கிறார், அவர் உன்னை எந்த வேலையிலையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வேலை கொடுக்கக்கூடிய நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ நான் சொல்கிறேங்க, தேவத்திட்டன்றது வந்து என்னென்னா பாஸ்டருக்கு மட்டும்தான் தேவத்திட்டம் கிடையாது. சிலருக்கு பாருங்க இந்த அறிவே கிடையாது. வேலைன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏதோ சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், சொத்தை சேர்க்குறோம், இது கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒன்று பார்த்து முடிச்சிருவோம். கர்த்தர் வந்து உள்ளே வரும்போது அந்த வேலை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், அது மட்டும் ஒரே ஒரு சம்பவம் பார்த்து முடிச்சிருவான். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், சரியா? அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நாம் முடிப்பதற்காக எந்த வேலையாக இருந்தாலும் அதன் மூலமாய் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நீ என்ன வேணாலும் செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. சௌகரியெல்லாம் போன சொன்ன மாதிரி ஒரு வேலை ஒரு சமையல் கூட பண்ணுங்க. அதில் நீங்கள் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கணவனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறீங்க. ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றீங்க. உங்களை பார்க்கும்போது இது தேவனுடைய பிள்ளைன்ற அந்த ஒரு வெளிச்சம் உங்கள் மூலமாக பல ஆயிரமான மக்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ அந்த வேலைகள் வந்து, அந்த வேலையில் வந்து முதலாவது நாம் தேவ திட்டத்தை என்ன பண்ணுறோம்? நிறைவேற்றுகிறோம். எப்படி நிறைவேற்ற? எடுங்க, யோசேப்பு பற்றி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போகலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், அதை மட்டும் பார்த்து முடிச்சுவோம். இது நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் டைமில் நம்ம எடுத்து முடிச்சிடலாம் சீக்கிரம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், 45ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசாலமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணியம் செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்திலே இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்துக்கும் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நல்ல கவனிங்களேன், இந்த யோசேப்புடைய சம்பவம் புதன்கிழமை அன்னைக்கு ரொம்ப அற்புதமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கே தெரியும். இங்கே யோசேப்பை வந்து தேவன் வந்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, ஒரு பெரிய தரிசனம் இல்லையா? அந்த தரிசனத்தை பற்றி உங்களுக்கு அனைவருக்கு தெரியும், தெரியலனா கூட சொல்கிறேன். அவன் ஒரு திடீரென்று ஒரு சொப்பனம் காண்றான். ஆனால் அதில் வந்து 11 கதிர்கட்டுகளும் என்ன பண்ணுது? அவனை வணங்குது. எல்லா கதிர்கட்டுகளும் அறுத்துக்கட்டு வணங்குது. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனை பார்த்து என்ன செய்து வணங்குது. இப்படி ஒரு சொப்பனத்தை காண்றான். கண்டு போய் தன்னுடைய சகோதரனை சொன்னோன்னா அவன் என்ன பண்ணுறான்? கோவப்படுறான். எல்லா பேரும் பயங்கரமான கோவம், ஏண்டா எங்கள் மேலே நீ வந்து ஆளுக்கு செய்வியா, உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அண்ணன் தம்பியெல்லாம் மொத்தம் 11 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறான் இந்த யோசேப்புக்கு. அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறான்? இந்த தரிசனத்தை சொன்னது நிமித்தம் ஒரு தேவ திட்டத்தை வந்து கடவுள் இவனுக்கு சொல்கிறாரு, நீ இப்படி இருக்க போகிறப்பான்னு சொல்கிறாரு.
இது நிமித்தம் அவன் வந்து இவன் மேலே பொறாமை வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. இவனை எப்படியாவது கொண்டு போட்டுன்ற மாதிரி பிளான் பண்ணுறான். பண்ண உடனே அங்கே பாருங்களேன், அப்படி பண்ண உடனே அவனை திரும்பியுமாக கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு இவன் அப்பாவை வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்கிறாரு. போனால் கடைசி இவனை கொண்டு போய் அந்த 11 பேரும் ஒரு கிணத்துக்குள்ளே உள்ள தூக்கி போட்டாங்க. உள்ள தூக்கி போட்டான். அவன் கத்துறான், காய்காயின்னு கத்துறான், ஒன்றும் எடுக்க மாட்டான். ஏன்னா எப்படி உன்னை கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டேன்ல, எப்படி உன் சொப்பனை நிறைவேறது பார்ப்போன்றான். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க என்ன பண்ணுறான், அந்த பக்கத்தில் அந்த மீதியான வியாபாரிகள் வர்றாங்க. அவன்கிட்ட போய் 20 வெள்ளி காசுக்கு விற்கிறான். சரி, வித்தாச்சு. வித்த உடனே அவன் என்ன பண்ணுறான், நேரம் எகிப்து தேசம் கொண்டு போகப்படுறான். எகிப்து தேசம் கொண்டு போகப்பட்டா அங்கே ஒருத்தன் இருக்கான், போத்திபார்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் யாருன்னா பார்வோன் ராஜாட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவன். உடனே அங்கே என்ன நடக்குது, அங்கே போய் வேலை செய்ய போகிறான். அங்கே வேலை செஞ்சோம். அங்கே பாருங்களேன் 35ஆம் அதிகாரத்தில் 35 இருங்க, ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஓகே, 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானிகளின் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். நல்ல கவனிங்களேன், நல்லா கவனிச்சிக்கிறான். இவன் வந்து ஒரு அடிமை. இவனை கொண்டு வந்து போய் என்ன வித்துட்டான். அண்ணன் தம்பியெல்லாம் கொண்டு போய் பாருங்க, இப்போ இவனை கொண்டு போய் வித்துட்டான் 20 வெள்ளி காசுக்கு. இவனை கொண்டு போய் அந்த வாங்கிட்டு போன என்ன பண்ணான், ஆடு மாடை வித்தமா இவனை வித்துட்டான். கொண்டு போய் வித்துட்டு அங்கே போனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 500 மைலுக்கு மேலே இருக்கும். 500 மைல் இவன் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. யோசேப்பு ஒரு அடிமையாக போகிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனோடு கூட இருந்தார். இருந்தனால என்னாச்சு, அவன் நிமித்தம் அந்த போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்ச பார்த்தோன்னா இவன் கண்டுபிடிச்சிட்டான், ஓ இவன் கூட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. யார், என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தர் இவன் கூட இருக்கிறார். இருந்தால் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்ல கவனிங்களேன், வேலை செய்யும் போது அந்த வேலை ஆசீர்வாதமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன இருக்குங்க, கடவுள் திட்டம் இல்லைன்னு அர்த்தம், சாபம் தான் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தெரியும், நாளுகளுக்கே தெரியும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னு சொல்லுவான். அவனே உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரியை யாரோ உங்க கூட கர்த்தர் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருவான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அங்கே 4ஆம் வசனத்தை யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவி. நல்ல கவனிங்களேன், ஒரு அடிமைங்க. அடிமை பேச்சை எத்தனை பேர் கேட்பீங்க? இவன் வந்து ஒரு 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 எபிரேய நாடை விட்டு நாடு வந்திருக்கான். 400-500 மைல் தாண்டி வந்திருக்கான். ஆனால் அங்கே இருக்கிற எகிப்தில் பிறந்தவன், எகிப்து மக்கள். அங்கே இருக்கிறவன் தான் வீட்டில் வேலை செய்கிறான், போத்திபாரோட வீட்டில். அப்படின்னா இவன் சொல்கிற எல்லாத்தையும் யார் கேட்டிருக்கணும்? போத்திபாரை தவிர யார், அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் அத்தனை பேர் இவன் பேச்ச கேட்டிருக்கணும். இவன் ஒரு அடிமை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு, இவனை அத்தனை பேருடைய பேச்சையும் இவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு அத்தனை பேரும் என்ன பண்ணாருங்க, கொடுத்தாரு. இவன் சொல்கிறான் நீ கேளுண்டார். இவன் இதை செய்யணும் அதை செய்யணும். என்ன பண்ணுறாரு, இவனை ட்ரைனிங் பண்ணுறாரு. இவன் கூட கர்த்தர் இருந்து இவன் மூலமாக கர்த்தர் வச்சுருக்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அந்த வேலையை ஆசீர்வதிக்கிறான் கூட இருந்து. அந்த வேலையை செய்ய இவன் வேலை செய்கிறாலாம் பார்க்குறான். இவன் செய்கிறது மட்டும் நல்லா இருக்கேப்பா, இவன் கொடுக்குற ஐடியா நல்லா இருக்கு, நம்ம செய்வோம் வா அப்படின்னு அவனை வாண்டடாக வர்றாங்க. வேலை செய்கிறாலாம் இவன் சொல்கிற கேட்குறான். ஏன் கேட்குறான் தெரியுமா, இவன் கூட கர்த்தர் இருந்ததுனால, அந்த கர்த்தர் இவனுடைய வேலையை ஆசீர்வதித்ததுனால இவன் சொல்கிறலாம் கேட்கும்படி கர்த்தர் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவன் மேலே ஒரு தவறான பலி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் போய் போட்டுறாங்க. சிறைச்சாலையில் போட்டால் அங்கே பாருங்களேன், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பாருங்களேன், சிறைச்சாலைக்கு போகிறான். அங்கே போனோடனே அங்கே பாருங்கள், சிறைச்சாலையில் போய் அவனை போட்டாச்சு. போட்டோன்னு பார்த்துங்க, அங்கே 21ஆம் வசனத்தில் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால்
அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாலும் அவன் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. எங்க சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலர், அவன் அவ்வளவு சிறைச்சாலை கைதியில் இவன் கையில் விடுறான், நீ பார்த்துக்கப்பான்றான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறான். எங்க நிறைவேற்றுறான்? சிறைச்சாலையில் போய் நிறைவேற்றுறான். போத்திபாருடைய வீட்டில் நிறைவேற்றுறான், சிறைச்சாலையில் போய் நிறைவேற்றுறான். இந்த ஒரு ட்ரெயினிங் நடந்துகிட்டே இருக்குது. 17 வயசுல போறான். 13 வருஷங்க இவனை ஒரு பிரதம மந்திரி ஆகிறது இவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு கூட சில வேலைகளை சில தொழில்களை நீங்க பண்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை நீங்க செஞ்சு கொண்டே இருக்கும்போது, இதை உண்மையா செய்யும் போது நான் சொல்றேன், பெரிய ஒரு பொறுப்புள்ளவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஏன் தெரியுமா? அப்படின்னா நீங்க இன்னைக்கு ட்ரைனிங்ல இருக்கீங்க. இந்த ட்ரைனிங்ல கரெக்டா இருக்கணும் இல்லையா? இங்கேயும் மற்றவனமாய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. வேலை செய்யும் போது கரெக்டாக பண்ணணும். அப்போதான் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை தேவன் கொடுப்பார். அங்கே போகிறான். கடைசி 13 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே பாருங்க, அந்த தேசம் முழுவதுக்கும் இவன் என்ன பண்ணுறான்? பிரதம மந்திரி ஆகிறான். பிரதம மந்திரி ஆகுதான், அதுதான் கடவுளுடைய திட்டம். அப்போ அந்த திட்டம் அதுதான் அவனுடைய வேலை. என்ன வேலை தெரியுமா? ஒரு ஆள் 2 ஆள் சாப்பாடு கிடையாதுங்க. உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குற மனுஷனை கர்த்தர் மாற்றிட்டார். எவ்வளோ பெரிய ஆளுங்கப்பா! அதுதான் தேவை திட்டம். நீங்கள் ஒரு சின்ன கடை வச்சிருக்கலாம், நீங்கள் சின்ன ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை கொண்டு அநேக மக்களை போஷிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் கடவுளை திட்டம். இப்போ நீங்கள் செய்கிற வேலைகளை அதில் தேவ திட்டம் நிறைவேறணும்னா முதல்ல இந்த சாபத்திலிருந்து விடுவிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் வேலையை ஆசீர்வதிக்கிற தேவனையும் கூட இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என் தேவையை சந்திப்பார். உலகத்து மனுஷன் கூட இன்றைக்கி பாருங்கள் என்னென்னமோ செய்கிறான். அன்றைக்கி ஒரு ஆள் பாருங்கள், ஒரு கம்பெனியில் 2.5 கோடிக்கு கார் வாங்கியிருக்கான். கோயம்புத்தூர்காரன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நானே கொஞ்சம் போடுறான் பாருங்கள், 2.5 கோடிங்க. ஒரு பெரிய ஆள் ஒரு அவனுக்கு ஆண்டவரே கிடையாது. ஆனால் 2.5 கோடிக்கு ஒரு காரை வாங்கிட்டு பாட்டுக்கு அசால்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஆளுங்க பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓட்டக்காரை எவனா வச்சுருந்தா கூட 7 தடவை அப்படி பார்க்குறான். அப்படி ஓன்றான். நான் சொல்கிறேங்க, விசாலமாகும் போது நீங்கள் செய்கிற தொழில்களையும் வியாபாரங்களையும் உங்களுடைய காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று புரிஞ்சுங்க, உங்களை கொண்டு யோசேப்பா மாதிரி பெரிய அநேகம் ஜனங்களை போஷிக்கக்கூடிய மக்களாக உங்களை தேவன் மாற்றுவார். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன தொழில்களில், இந்த சின்ன வியாபாரங்களில் நீங்கள் உண்மையை காட்டுங்க, உத்தமத்தை செயல்படுத்தி பாருங்க. அங்கே செய்ய செய்ய சொல்கிறேங்க, ஒரு பெரிய காரியங்களை உங்களை கொண்டு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ வேலையில் இவன் சோத்துக்காக வேலை செஞ்சால் கிடையாது யோசேப்பு. தெரியுமா உங்களுக்கு? போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவன் சோத்துக்காக வேலை செய்யலை. ஜெயிலில் இருக்கும்போது அவன் சோத்துக்காக வேலை செய்யலைங்க. அரண்மனையில் இருக்கும்போது அவன் சோத்துக்காக வேலை செய்யலை. தேவ திட்டத்தை அவன் வாழ்க்கையை நிறைவேற்றினார். தேவ திட்டம் என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தில் பாருங்க, இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றும்படி அவன் மூலமாய் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வரும்படி ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை அந்த நாட்கள் அவன் நிறைவேற்றினான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற தொழில்களா, வியாபாரங்களா, விவசாயங்களா, நீங்கள் ஏதோ சில காரியங்கள் செய்கிறீங்களா, அந்த வேலை நிமித்தம் ஆண்டவராய் இயேசு மகிமைப்படுவார். நீங்கள் செய்கிற வேலை நிமித்தம் அப்படி வேலை செய்யுங்க, அப்படி வியாபாரம் செய்யுங்க. வியாபாரம் செய்யும் போது ஐயோ பணம் சம்பாதிக்கணும், அது உலகத்தானுடைய நிலைமைங்க. நான் சொல்கிறேன், பணத்தை விட இன்னும் பெருசு இருக்குங்க. பணத்தை விட இன்னும் பெருசு இருக்குது. சொல்லலாம் என்கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள். போன வாரம் பாஸ் ஹாரிஸ் பேசுகிறார். அவரால் பேசக்கூட முடியல, அவரை கஷ்டப்பட்டு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அவருடைய பிரசங்கத்தான் 35 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறேன். சின்ன பையனாக இருக்கும் போது கேட்குறேன் நான். அவர் சொல்கிறாரு, போன வாரம் பேசுகிறாரு, இங்கே பாரு, இந்த ஊரில் இருக்க எல்லா பேரும் ரட்சிக்கப்பட்டு வரணும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவரை கூப்பிடும் போது திரள் கூட்டமான மக்கள் என் கூட வரணும். நான் சொல்கிறேங்க, அவர் பெரிய பயங்கரமான மனுஷன். அவர் சாதாரணமாக இருந்த நிலைமையில் இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கிறார், ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் நான் பார்க்குறேன், அவருடைய வாயிலிருந்து ஒரே வர விஷயம் என்னென்னா, என் மூலமாக அந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், திரளான மக்கள் ரசிக்கப்படணும், அவன் வரணும், இங்கே நாட்டப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். 1000 பிரச்சனைகள் குடும்பங்கள் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு பதில் ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தை இதே தான் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் அவரமாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய பணங்கள் அது இதெல்லாம் மேட்டரே இல்லை, தூக்கி போடுங்க, விஷயம் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா பணம் தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்களா? என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? பணத்தை விட பெரிய ஆள் இருக்கிறார். அவர் எவ்வளோ வேணாலும் தர முடியும் அவரால். இன்றைக்கி நாங்கள் இந்த இதில் இருக்கிறோம், ஒரு லெவலில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், இதை விட இன்னும் பல மடங்கு இது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, பெரிய இருக்கும். ஏன் தெரியுமா?
எனக்கு தெரியும் எங்களுடைய ஒரே ஒரு தரிசனம், எப்படியாவது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் எங்களுக்குள்ள இருக்குது. அந்த நோக்கத்தோடு நீங்கள் வாழும்போது, நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற வேலையை சந்தோஷமாக செய்வீங்க. அதை தேவ திட்டம் நிறைவேறும். இன்றைக்கி சில காரியங்களுக்கு நடந்துட்டு இருக்கா, இதை விட என்ன பெரிய காரியங்கள் நீங்கள் செய்வீங்க. ஒவ்வொருத்தரும் வேலை செய்யும் போது, ஆண்டவரே நான் ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றேன். இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறீங்களா, இன்னைக்கு நான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறேன். என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையின் மூலமாக ஆண்டவராக இயேசு நாம என்ன செய்யட்டும், மகிமைப்படட்டும். அப்படி ஒரு பாருங்க, ஒரு நோக்கத்தோடு செய்யுங்க. அந்த வேலை ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு நாள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வேலைகளும் வியாபாரங்களும் தொழில்களும் என் சோத்துக்காக இல்லை ஆண்டவரே, உங்களுடைய தேவ திட்டத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் என்ற அந்த ஜெபத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா இருக்கும். பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசு ரத்தத்தை இந்த வேலையில் நம்முடைய பிள்ளைகள் மேலே தெளிக்கிறோம். நம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாட்களில் நீர் கொடுத்த வேலை நம்முடைய தேவ சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுகிற வேலையாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் நீர் எங்களை எந்த நோக்கத்துக்காய் திட்டத்துக்காய் உலகத்தில் பிறக்க செய்தோரோ அதை நாங்கள் நிறைவேற்றுகிற மக்களாய் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறபடியா நீர் கொடுத்திருக்கிற வேலைக்காய், நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வேலையில் அவருக்கு நல்ல வேலைகளை கிடைக்கும்படி செய்திடும். வேலை செய்கிற ஒவ்வொரு சந்தோஷமாய் கடவுளுடைய சித்தத்தை திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன், என் மூலமாக இன்னும் அநேகமான 1000 மக்கள் வாழ்வடைய போகிறார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு செய்யட்டும். உடைய மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.